இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி பண்பலை 102.1 வசந்த அழைப்பில். இன்றைக்கு குழந்தைகள் பாதுகாப்பில் சமுதாயத்தின் பங்கு குறித்து நம்மோடு பேச காத்திருக்காங்க திருச்சி மாவட்ட குழந்தைகள் நலக்குழு உறுப்பினர் டாக்டர் எஸ் பிரபு அவர்கள். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கெடுக்கலாம். 246 102 240 102 அப்படிங்கிற இந்த எண்களில் திருச்சியோட முன்னிணைப்பு எண்ணான 0431 அப்படிங்கிற இந்த எண்ணையும் சேர்த்தழையுங்க. உடன் உரையாடுகிறார் கோகிலா காசிராஜன். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேயர்களை வாரம் தோறும் வெள்ளிக்கிழமைகளில் காலை 9 மணி முதல் 10 மணி வரை சட்டத்தின் பார்வையில் நிகழ்ச்சியில் பல்வேறு தலைப்புகளில் நாம் இந்த நிகழ்ச்சியை வழிநடத்தி செஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கி சட்டத்தின் பார்வையில் எந்த தலைப்பு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விவாதிக்கிறப்ப இந்த குழந்தைகள் பாதுகாப்பு கண்டிப்பாக தேவையாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, அதையே நம்ம தலைப்பாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மாவட்ட குழந்தைகள் நலக்குழு உறுப்பினர் அவர்களை நாம் சந்தித்து பேசினப்போ முனைவர் எஸ் பிரபு ஐயா வந்து ரெடியாக இருந்தார் இதை பற்றி பேசுகிறதுக்கு. குழந்தைகள் பாதுகாப்பில் சமுதாயத்தின் பங்கு அப்படின்ற தலைப்பில் அவரை நம்ம வந்து பேச அழைச்சிருந்தோம். அவர் இப்போ நம்ம கூட நிலையத்தில் இருக்கார். வணக்கம் ஐயா. வணக்கம் மேடம். சார், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட குழந்தைகள் நல குழு உறுப்பினராக நீங்கள் இருக்கீங்க. கிட்டத்தட்ட இதில் எத்தனை வருடங்களாக பணியாற்றிருக்கீங்க? 2.5 வருஷமாக இருக்கேன் மேடம். 2.5 வருஷமாக இருக்கீங்க. இன்றைக்கி நம்ம தலைப்பு வந்து கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, குழந்தைகள் பாதுகாப்பில் சமுதாயத்தின் பங்கு. எல்லாருக்குமே பாதுகாப்பு தேவை தான். இதில் விசேஷமாக குழந்தைகள் பாதுகாப்பில் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, இதை பற்றி கொஞ்சம் கருத்துக்கள் சொல்லுங்களேன். இன்றைக்கி நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகளுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது ஒவ்வொருடைய பொறுப்பு. ஆனால் இன்றைக்கி குழந்தைகளுடைய பாதுகாப்பு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி குழந்தை திருமணம், பாலியல் வன்முறை, குழந்தை கடத்தல், குழந்தைகளை வைத்து யாசகம் எடுத்தல், குழந்தைகளை அடித்து சித்திரவதை செய்தல், இந்த மாதிரி வந்து குழந்தைகள் மீதான வன்முறை உள்ள ஒரு சமூகமாக இருந்துகிட்டு இருக்கு. இதை தடுக்க வேண்டியது, இந்த குழந்தைகள் மீதான வன்முறை இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டியது ஒவ்வொருவரின் பொறுப்பு. அப்போ குழந்தைகளுடைய பாதுகாப்பு வந்து பள்ளி ஆசிரியராக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு மனிதர்களுமே இணைந்து குழந்தைகள் மீதான வன்முறை இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்கணும் அப்படின்னா அது எல்லோருடைய பொறுப்பு தான் அப்படின்னு தெரிவிக்கிறேன். ஆனால் இன்னமுமே வந்து குழந்தைகள் வந்து தொழிலாளர்களாக இருக்காங்களா அப்படின்றது ஒரு சந்தேகத்திற்குரிய கேள்வியாக தான் இருக்குது. இருந்தாலும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு இடங்களில் குழந்தைகளுக்கு வந்து சில நன்மைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் பெரும்பாலான இடங்களில் நம்ம வந்து செய்தித்தாள்கள் வழியாகவும் நியூஸ் வழியாகவும் நம்ம கேள்விப்படுறது என்னென்னா, குழந்தைகள் அங்கங்கே பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம என்னதான் முடிவு எடுக்கிறது? தவிர்க்கக்கூடிய சூழ்நிலை என்ன? இந்த குழந்தை தொழிலாளர் முறையாக இருக்கட்டும், இல்லை குழந்தை திருமணமாக இருக்கட்டும், இல்லை பாலியல் வன்முறையாக இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருத்தருக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இதை வந்து கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு வந்து பெற்றோர்களுக்கு முக்கியம். வந்து ஒரு குழந்தை வந்து பள்ளிக்கூடம் போகணும், கல்வி அறிவு இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தை படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு போக முடியும். அப்போ அந்த கல்வி வந்து அந்த குழந்தைகளுக்கு தடைப்படுது. அப்போ அந்த கல்வி தடைபடுறதுனால அந்த குழந்தை உடல் அளவில், மன அளவில் பாதிக்கப்படுறது மட்டுமல்லாமல் சமுதாய அளவுலையும் பாதிக்கப்படுது. அப்போது குழந்தைகளுடைய கல்வின்றது முக்கியத்துவம். அது வந்து பெற்றோர்களுடைய பொறுப்பு இருக்குது, பள்ளி ஆசிரியர்களுடைய பொறுப்பு இருக்குது. இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய குழந்தை பாதுகாப்பு குழுக்களாக இருக்கட்டும், இல்லை மற்ற பொறுப்பாளர்களாக இருக்கட்டும், எல்லோரும் இணைஞ்சு இந்த குழந்தைகளுடைய மறுவாழ்வுக்கு நம்ம வந்து இணைஞ்சு பணியாற்றணும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அழகான முன்னுரை கொடுத்துருக்கீங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு கேள்வி என்னென்னா, குழந்தைகள் அப்படின்றது வந்து 0 to 18 வயது வரையிலும் சொல்கிறோம். கிட்டத்தட்ட இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 4 வயசுக்கு மேலே இருக்கிற பசங்களுக்கோ குழந்தைகளுக்கோ எல்லாமே எல்லா விஷயமுமே தெரியுது. எதை வந்து பேசக்கூடாது, எதை பேசலாம், எதை தைரியமாக எடுத்து சொல்லலாம் அப்படின்ற அளவுக்கு இருக்குது. ஆனால் இவங்களுக்கு வந்து அந்த விபத்துக்கள் போன்ற பல சீரழிவுகள் ஏற்பட போகுது அப்படின்றது தெரிஞ்சாலுமே பெற்றோர்களோட கண்காணிப்பு தேவையாக தான் இருக்குது. வேலை நிமித்தம் காரணமாக பெற்றோர்கள் வெளியிடங்களுக்கு செல்கிறப்போ அல்லது வேலையின் காரணமாக வெளியில் செல்கிறப்போ இவங்க வந்து என்ன மாதிரியான சூழலுக்கு ஆள்படுறாங்க அப்படின்றது நமக்கு தெரிய போகிறது இல்லை. இந்த குழந்தைகள் எப்படி யாரை அணுகணும்? முதல்ல இப்போது குழந்தைகள் பார்த்தோம் அப்படின்னா சின்ன குழந்தை, அந்த குழந்தைக்கு வந்து ஒன்றும் தெரியாது அப்படின்றதுனால இன்றைக்கி குழந்தைகளை ஏமாற்றக்கூடிய ஒரு சமூகம் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தோம்னா 5 வயசாக இருக்கட்டும், 6 வயசாக இருக்கட்டும், இல்லை 2-3 வயசு குழந்தைங்களாக கூட இருக்கட்டும், அந்த குழந்தைகளை கூட இன்றைக்கி பாலியல் வன்முறை செய்யக்கூடிய ஒரு சமூக விரோதிகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு மிட்டாயோ ஒரு காசோ அந்த இதை மாதிரி கொடுத்து அந்த குழந்தைகளை ஏமாற்றக்கூடிய ஆட்கள்கிட்ட இருந்து அந்த குழந்தைகளை பாதுகாக்க வேண்டியது இருக்குது. அப்போ அந்த குழந்தைகளுக்கு வந்து
குழந்தைகளுக்கான இலவச கட்டணமில்லா தொலைபேசி எண் 1098 இருக்கின்றது தெரியணும். அதே மாதிரி குழந்தைகள்கிட்ட குழந்தைகள் வந்து பெற்றோர்கள்ட்ட சொல்லணும். அப்போ பெற்றோர்கள்ட்ட சொல்ல வர்றாங்க அப்படின்னா பெற்றோர்கள் அதை காது கொடுத்து கேட்க வேண்டியது இருக்குது. நம்ம குழந்தைகளோட உட்காந்து பேச வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்குது. அப்போ தான் அந்த குழந்தைகள் வந்து பெற்றோர்கள்ட்டையும் ஆசிரியர்கிட்டையும் சொல்லுவாங்க. அப்போ அந்த குழந்தைகளுக்காக அமைப்புகள் இருக்காங்க, அரசாங்கம் இருக்குது, குழந்தைகளுக்காக டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது, குழந்தைகளுக்காக அரசு அதிகாரிகள் இருக்கிறாங்கன்றத குழந்தைகளுக்கு நம்ம விழிப்புணர்வு பள்ளி அளவுலையும் கொடுக்க வேண்டியது இருக்குது. இப்போ முதல்ல வந்து பெற்றோரோட கவனிப்பு தான் இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஆமாம். பெற்றோர்கள் வந்து குழந்தைகள்கிட்ட வந்து மனமிட்டு பேசக்கூடிய நேரத்தை அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்க கூட கலந்து உரையாடணும். இப்படி இருந்தாவே பாதி குற்றங்கள் வந்து நிகழாம தடுக்கலாம். ரொம்ப அழகான முன்னுரை கொடுத்துருக்கங்க. தொடர்ந்து பேசலாம். நேர்களே கேட்டுக்கொண்டிருக்கும் வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் ரொம்ப அழகாக வந்து குழந்தைகள் பாதுகாப்பில் இந்த சமுதாயத்திற்கு என்னென்ன பங்கு இருக்குது அப்படின்றதான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஐயா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீடு தான் வந்து ஒரு குழந்தைக்கு அழகான ஒரு இருப்பிடம், வசதி வாய்ப்புகள், பாதுகாப்பான ஒரு இடம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த வீடே சில குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அபாயகரமானதாக இருக்குது. சில நேரங்களில் வீட்டை விட்டு போயிடலாமா அப்படின்னு சில குழந்தைகள் வெளியில் வர்றதும் உண்டு. அங்கே நடக்கிறது என்ன விஷயம் அப்படின்லாம் நமக்கு தெரியாது. பெற்றோர்களால் துன்பமா அல்லது அக்கம் பக்கமா அல்லது வந்து உறவினர்களால் சில குழந்தைகள் இது வந்து வாய் விட்டு பெற்றோர்கள்ட்ட சொன்னாலும் அதை வந்து பெற்றோர்கள் வந்து எடுத்துக்கிறது இல்லை. இது வந்து எந்த மாதிரியான சூழலை உண்டாக்கும்? இன்னைக்கு குழந்தைகளுடைய பாதுகாப்புன்றது வீடு, பள்ளி, சமுதாயம் இந்த 3 இடத்துல தான் குழந்தைகள் இருக்காங்க. அப்போ முதல் அடிமட்டம் பார்த்தோம்னா வீடு. அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய பாதுகாப்பு அப்படின்றது வந்து பெற்றோர்கள் தான். அப்போ பெற்றோர்கள் என்னன்னா குழந்தைகள்கிட்ட நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பேச வேண்டிய பொறுப்பு இருக்குது. ஒரு குழந்தை நம்மள்ட்ட ஒரு தகவல் சொல்ல வராங்க அப்படின்னா பெற்றோர்கள் காது கொடுத்து கேட்கணும். அதேமாதிரி குழந்தைகள்கிட்ட வந்து ஒரு அணுகுமுறைன்னு ஒன்று இருக்குது. குழந்தைகள்கிட்ட நம்ம எப்படி பேசணும் அப்படின்ட்டு. இன்றைக்கி குழந்தைகளை பார்த்தோம்னா கெட்ட வார்த்தை சொல்லி பேசுகிறது, குழந்தைகள் வந்து தாழ்த்தி பேசுகிற மாதிரி, குழந்தைகள் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகிற மாதிரி பேசுகிறது, இந்த மாதிரி பேச்சுக்கள் வந்து இன்றைக்கி பெற்றோர்கள் மத்தியில் இருக்குது. அந்த வார்த்தைகள் பேசுகிறது வந்து இந்த பெற்றோர்கள் குறைக்கணும். அதே மாதிரி குழந்தைகள் வந்து அருகாமையில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இன்றைக்கி வந்து நம்ம வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா நம்ம சொந்தம் உறவினர்கள்னு நம்ம நம்புகிறோம். ஆனால் நம்ம வேலைக்கு போயிட்டாங்க, பெற்றோர்கள் வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா அந்த பக்கத்து வீட்டு நபர்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா குழந்தைகள்கிட்ட வந்து துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க. அப்போ அதை வந்து நம்ம கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு இருக்குது. அப்போ நம்ம குழந்தைகள்கிட்ட நல்ல முறையில் பழகுறாங்களா இல்லை கெட்ட முறையில் பழகுறாங்கன்றது அனலைஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வர வேண்டியது பெற்றோர்களுடைய பொறுப்பு. ஒரு நபர் வந்து நம்ம குழந்தைகள்கிட்ட பேசுகிற விதத்திலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போது நம்ம குழந்தைகள்கிட்ட வந்து ஒருத்தர் பேசுகிறார் அப்படின்னா நம்ம குழந்தைகள்கிட்ட நாம சொல்லணும், அவர்கிட்ட வந்து நீ தள்ளி நின்று பேசு, அவர்கிட்ட வந்து கொஞ்சம் பேசுகிறத நிப்பாட்டிக்கோ. அதை வந்து நம்ம வந்து உணரணும் இல்லையா? அந்த குழந்தை உணரணும், தெரிஞ்சுக்கணும் இவங்க வந்து நல்ல மூடில் பேசுகிறாங்களா இல்லை தவறான நோக்கத்தில் பேசுகிறாங்களா அப்படின்றது. அதுக்கு வந்து தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் குட் டச் பேட் டச். இதை வந்து எந்த பெற்றோர்களும் இப்போ வந்து குழந்தைகளுக்கு சொல்லி தராங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான் இல்லையா? ஆமாம். இதை எங்கே வந்து நம்ம கற்றுக் கொடுக்கறது பிள்ளைங்களுக்கு? இது பள்ளிகளில் சொல்லி கொடுத்துருக்காங்க. பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் பெருமக்களுமே குழந்தைகளுக்கு வந்து நல்ல தொடுதல் கெட்ட தொடுதல் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பாட புத்தகத்திலுமே வந்து பார்த்தோம்னா குழந்தைகளுக்கான டோல் ஃப்ரீ நம்பர் 1098 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ குழந்தைகள் அப்படின்றது பாதுகாப்பாக இருக்கணும். நம்மள்ட்ட ஒருத்தர் பழகுறாரு அப்படின்னா அவர்கிட்ட இருந்து நம்ம எப்படி விலகி போகணும்னு இருக்கு. ஏன்னா அவர் வந்து என்னன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஒன்றும் தெரியாது, சின்ன பிள்ளை தான், அவங்கள வந்து ஏமாத்திடலாம், அவங்கள மிரட்டலாம் அப்படின்ற மாதிரி குழந்தைகளுடைய புகைப்படத்தை வச்சு கூட மிரட்டிக்கிட்டு இன்றைக்கி குழந்தைகிட்ட துஷ்பிரயோகம் பண்ணக்கூடிய நபர்களும் இன்றைக்கி சமூக விரோதிகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ பெற்றோர்களும் ஆசிரியர் பெருமக்களும் குழந்தைகள்கிட்ட உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் எங்கள்கிட்ட சொல்லுங்க. அப்போ சொல்ல குழந்தைங்க வர்றாங்க, அப்போ காது கொடுத்து யார் கேட்குறது? பெற்றோர்களும் ஆசிரியர்கள் தான் கேட்கணும். அப்போ அதை கேட்டால் மட்டும்தான் குழந்தைகளுடைய பிரச்சனை, குழந்தைகளுடைய பாதுகாப்பை நம்ம உறுதிப்படுத்த முடியும். சரிங்க. இப்போ வந்து அடுத்த ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ ஒரு குழந்தை வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாயிருக்கு அப்படின்னா அந்த குழந்தையோடைய மனநிலை இருக்கும் இல்லையா? அது எப்படி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்? இப்போ வந்து பெற்றோர்ட்டையும் சொல்ல முடியல, பெற்றோர் வீட்டில் இருக்கிற குழந்தையா இருக்கட்டும், இன்னும் பள்ளிக்கு போகலை இல்லை பள்ளிக்கு போயிட்டு வந்த குழந்தையா இருக்கும், அதனுடைய மனநிலை, அதனுடைய வித்தியாசங்களை நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இப்போ ஒரு குழந்தைகள் பார்த்தோம் அப்படின்னா அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் இன்றைக்கி பாதிக்கப்படுறது பெண் குழந்தைகள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த குழந்தைகள் பாதிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னாவே அவங்களுக்குள்ளேயே ஒரு உறுத்தல் இருக்கும். உள்ளுக்குள்ளேயே யார்ட்டையுமே பேச மாட்டாங்க, முகம் வந்து அப்படியே ஒரு சோர்வாக இருக்கும், நல்லா சாப்பிட மாட்டாங்க, ஒரு சிரித்து பேச மாட்டாங்க. அப்போது அந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கிறாங்க அப்படின்னா பெற்றோர்கள் அடையாளம் காணணும். பயம் இருக்கும். பயம் இருக்கும். அப்போ பெற்றோர்கள் வந்து ஏன் நம்ம குழந்தை இப்படி இருக்கிறாங்க, ஏன் சாப்பிட மாட்டேன்றாங்க, ஏன் தூங்க மாட்டேன்றாங்க, ஏன் நம்ம சரியாக பேச மாட்டேன்றாங்க, ஏன் ஹோம்ஒர்க்லாம் எழுத மாட்டேன்றாங்க, ஏன் எப்போ பார்த்தாலுமே ஒரு மாதிரியாக இருக்கிறாங்கன்றத பெற்றோருக்கு வந்து அடையாளம் காணணும். சில பேரை பார்த்த உடனே சில குழந்தைகள் வந்து மிரளுவாங்க தெரியுங்களா? வீட்டுக்குள்ளே வர்றப்ப ஒரு சிலரை பார்த்த உடனே அவங்கள தெரியாமல் என்ன பண்ணிடுவாங்க, திடீர்னு போய் மறைகிறது, ஒளிஞ்சிக்கிறது, அவங்கள நேருக்கு நேராக பார்க்க வந்து தயங்குறது,
அப்படிங்கிறது இப்படி கூட இருக்கும். இருக்கும். அதாவது என்னன்னா, இன்னைக்கு வந்து இந்த பக்கத்து வீட்டுக்காரா இருக்கலாம், அவங்க ஃப்ரெண்டுங்களா இருக்கலாம், வேற யார் உறவினர்களா இருக்கலாம். அப்ப அந்த மாரி நபர்கள் வந்து அந்த குழந்தைகிட்ட வந்து ஏதோ ஒரு தவறான பாதைக்கு போயிருக்கிறாங்க. அது அந்த குழந்தைக்கு பிடிக்கல. அப்ப பிடிக்கலும் பொழுது அவர் திருப்பி அந்த ஏரியாவுல வர்றாரு, அந்த வீட்டு பக்கம் வர்றாரு அப்படின்னா, அந்த குழந்தை பயந்துகிட்டு தான் போகும். அப்போ அந்த போகும் பொழுது அந்த குழந்தைக்கு என்ன அப்படின்னா, அந்த மன அழுத்தம் ஏற்படும். அப்போ மன அளவுல அந்த குழந்தை பாதிப்படையும். அப்ப கல்வி மீது அக்கறை இல்லாம இருக்கும். இப்ப கல்வியின் மீது ஆர்வம், படிப்போட ஆர்வம் இல்லாம இருக்கும். அப்ப அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா, குழந்தைகளுக்கு வந்து தைரியத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. ரொம்ப அழகான தெளிவான விளக்கங்களை கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ மனநிலை இருக்குது. இப்போ மன ரீதியாக அந்த பொண்ணு பொண்ணோ பையனோ அடிபட்டுட்டாங்க. இப்போ அதுலேருந்து நம்ம வெளியில் வரணும். அதுக்கு முன்னாடி இவங்க செஞ்சது தப்பா சரியா அப்படின்ற ஒரு சூழ்நிலை கூட தெரியாது. இப்போ மனம் விட்டு பேசணும், இல்லை அவங்களுக்கு பெற்றோர்கள்ட்ட சொல்ல தயக்கமாக இருக்குது. அப்போ யார் அவங்க அணுகணும்? பள்ளிக்கூடத்தில் நம்ம ஆசிரியர்கிட்ட பேசலாம். இல்லை அப்படின்னா பள்ளி கல்வித்துறை வந்து நம்பர் இலவச தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க 14417. அதில் ஃபோன் பண்ணி குழந்தைங்க வந்து கவுன்சிலிங் பெறலாம். என்ன நம்பருங்கய்யா? 14417. இது வந்து பள்ளி கல்வித்துறை வந்து குழந்தைகளுக்காக இருக்கக்கூடிய ஒரு நம்பர். அதே மாதிரி குழந்தைகளுக்கான இலவச டோல் ஃப்ரீ நம்பர் 1098க்கு ஃபோன் பண்ணி பேசலாம். இல்லை அப்படின்னா நேரடியாக மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலகில் ஒரு ஆற்றுப்படுத்துனர் இருக்காங்க, கவுன்சிலர் இருக்காங்க, அவங்கள்ட்ட வரலாம். அதே மாதிரி குழந்தைகள் உதவி மையம் 1098 அங்கே ஒரு ஆலோசகர் இருக்கிறாங்க. இல்லைனா மாவட்ட குழந்தை நலக்குழுவுக்கு கூட வரலாம். அப்போ அந்த குழந்தைகளுக்கு வந்து நாங்கள் கவுன்சிலிங் கொடுப்போம். இப்போ அவங்க சொல்கிறாங்க, இப்போ உங்களுக்கு இந்த நம்பரில் அவங்க கூப்பிட்டு பேசுகிறாங்க அப்படின்றப்ப அவங்க பேர், தெரு, பெற்றோர்கள் இது எல்லாத்தையுமே அவங்க சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கும்ல. அதுக்குமே குழந்தைகள் பயந்து இருப்பாங்கல்ல, இதெல்லாம் சொல்லணுமா அப்படின்னு? அதெல்லாம் சொல்ல தேவையில்லை. ரகசியம் பாதுகாக்கப்படும். ஒரு குழந்தைய வந்து நான் ஒரு தகவலை சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் பேர் சொல்லுங்கள், உங்கள் ஊர் சொல்லுங்கள் அப்படின்னா அவங்க விருப்பப்பட்டால் சொல்லலாம். இல்லை அப்படின்னா அந்த குழந்தைக்கு என்ன தீர்வு வேணுமோ அதை நாங்கள் தீர்வு வந்து நாங்கள் தகவல் சொல்லுவோம். இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பள்ளிகள்லேயும் அதிகமாக இருக்குது. ஒரு பையனோ ஒரு பொண்ணோ இருபாலர் படிக்கக்கூடிய கல்வி நிலையங்களாக இருந்தாலும் அந்த கல்வி நிலையங்களில் வேண்டாத ஒரு சூழ்நிலை இருக்கிறப்ப பொண்ணுக்கு விருப்பம் இல்லையோ அல்லது பையனுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தாலும் ஒரு திணித்தல் அந்த இடத்துல இருக்கு இல்லையா, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி மிரட்டு இது பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி சூழ்நிலையை நம்ம பதிவு செய்யலாமாங்க? பண்ணலாம், அதையும் பண்ணலாம். அப்படி பண்ணும்பொழுது நம்மளுடைய குழந்தைகள் உதவி மைய பணியாளருக்கு வந்து சம்மந்தப்பட்ட பள்ளிக்கு போயிட்டு இந்த மாதிரி இந்த பள்ளியில் இந்த பசங்க இந்த பொண்ணுங்க இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்து எங்களுக்கு கால் வந்திருக்கு, இதை வந்து நம்ம சரி கட்ட வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி தலைமை ஆசிரியர்ட்டி அந்த வகுப்பு ஆசிரியர்ட்டி பேசி அது சம்மந்தமான ஒரு ஆற்றுப்படுத்துதல் சம்மந்தமான ஒரு விழிப்புணர்வோ இல்லை அந்த தனிப்பட்ட குழந்தைகளுக்கு வர சொல்லி கவுன்சிலிங்கோ இல்லை குரூப் கவுன்சிலிங்கோ நம்ம கொடுத்து அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணலாம். இது அந்த பள்ளிகளில் வந்து இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வருது, இதை கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு வந்து தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமளை தாண்டி பள்ளி மேலாண்மை குழுன்னு ஒன்று இருக்குது, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி. அந்த பள்ளி மேலாண்மை குழுவில் வந்து அந்த குழந்தைகள் படிக்கிறாங்க அப்படின்னா அந்த பெற்றோர்கள் தான் அதில் வந்து உறுப்பினராக இருக்கிறாங்க. மொத்தம் 24 பேர் இருப்பாங்க. அதில் முன்னாள் மாணவர்கள் இருப்பாங்க, பெற்றோர்கள் இருப்பாங்க, தலைமை ஆசிரியர் இருப்பாங்க, வகுப்பு ஆசிரியர், பள்ளி ஆசிரியர் இருப்பாங்க, உள்ளாட்சி பிரதிநிதி இருப்பாங்க. இந்த 24 பேரும் மாதம் பள்ளிக்கூடத்தில் கூட்டத்தை கூட்டி அங்கே குழந்தைகளுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியது இந்த பள்ளி மேலாண்மை குழுவோட பொறுப்பு. கட்டமைப்பு இல்லாமல், கற்றல் கற்பித்தல் இல்லாமல், பள்ளி செயல்பாடுகள் இல்லாமல் குழந்தைகளுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியது பள்ளி மேலாண்மை குழுவோடைய பணியாகவும் இது இருக்குது. இப்போ பள்ளி மேலாண்மை குழு செயல்படுதுன்னு நீங்கள் சொல்லி தெரியுது, ஆனால் அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அது தெரியுமா? அந்த விஷயத்தை தலைமை ஆசிரியர் மூலமாக இறைவணக்க கூட்டத்தில் அந்த விழிப்புணர்வு நம்ம தெரியும். ஏற்கனவே வந்து பள்ளி மேலாண்மை குழு இருக்குன்றது குழந்தைகளுக்கு தெரியும். ஏன்னா இப்போ இந்த 2024 2026 புது பொறுப்பாளர்கள் வந்திருக்கிறாங்க, அது சம்பந்தமான தேர்வுகள்லாம் நடந்துச்சு, அதனால குழந்தைகளுக்கு தெரியும். இதோட முக்கியத்துவம் பள்ளி மேலாண்மை குழு அப்படின்ற ஒரு பவர் இருக்குன்றது அந்த குழந்தைகளுக்கு நம்ம தெரியப்படுத்த வேண்டியது பொறுப்பு தலைமை ஆசிரியருக்கு இருக்குது. இப்போ தலைமை ஆசிரியர் பார்த்தானா பசங்களுக்கு பயம்தான் வரும் இல்லையா? என்ன இருந்தாலும் நமக்கு ஏற்பட்ட இந்த சூழலை நம்ம ஆசிரியர்கிட்ட எப்படி போய் சொல்கிறது, இல்லை சக மாணவர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டா அவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்ல. இதை பற்றி தொடர்ந்து பேசலாம். இப்போ பள்ளி மேலாண்மை குழு செயல்படுது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுமா அப்படின்றது கிடையாது. அதே மாதிரி தனக்கு நேர்ந்த ஒரு இன்னல்களை ஆசிரியர்கிட்ட சொல்ல போகிறோம் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும். சக மாணவர்கள்ட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்றப்ப அதில் ஒரு சின்ன தயக்கமும் இருக்கும். இதுக்குரிய சரியான முடிவு தான் என்ன? இப்போது மாணவர்கள் சொல்கிறது, ஆசிரியர்கள்ட்ட சொல்கிறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கலாம், தலைமை ஆசிரியர்கிட்ட சொல்கிற ஒரு பயமோ தயக்கமோ இருக்கலாம். அப்படின்னா அப்போ குழந்தைகள் இந்த பள்ளி மேலாண்மை குழுன்றது அரசு பள்ளிகளில் மட்டும்தான் செயல்படுது, தனியார் பள்ளிகள் கிடையாது.
அப்ப தனியார் பள்ளிகள்ல இருக்கிறவங்க யார்கிட்ட போய் முறையிட முடியும்ன்றது? தனியார் பள்ளிகளில் இருக்கிறவங்க அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குது சொல்லணும் அப்படின்னா சைல்டு ஹெல்ப்லைன் 1098க்கு தகவல் தெரிவிக்கலாம். இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, இதை வந்து நான் வந்து டீச்சர்கிட்ட சொல்ல எனக்கு தயக்கமாக இருக்குது, பயமாக இருக்குது, அதனால் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு சொன்னோம்னா நம்ம சைல்டு ஹெல்ப்லைன் மூலமாக அந்த குழந்தைக்கான தீர்வு வந்து நம்ம பண்ணி கொடுக்கலாம். சரிங்க. இப்போ அரசு பள்ளியில் மட்டும் இயங்கக்கூடிய இந்த பள்ளி மேலாண்மை குழு இவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க உங்களுக்கு? பள்ளி மேலாண்மை குழுன்றது அந்த அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த 24 பேரும் பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய ட்ராப் அவுட் இடைநிறுத்தம் இது இல்லாமல் பார்க்கணும். ஒரு குழந்தை ட்ராப் அவுட் ஆயிடுச்சுன்னா மீண்டும் அந்த குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு வர வைக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி குழந்தை தொழிலாளர் ஆகிறாங்க, குழந்தை திருமணம் நடக்குது, பாலியல் வன்முறை நடக்குது அப்படின்னா அது சம்பந்தமான ஒரு நம்ம பள்ளியில் இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு குழந்தை திருமணம் நடக்குது, இவன் ட்ராப் அவுட் ஆகிட்டான், இந்த பையனை திருப்பி ஸ்கூலுக்கு வர வச்சிருந்தோம்னா அந்த சைல்டு மேரேஜ் நடக்காதுல்ல அப்படின்றத அதை உணரணும். அப்போ அந்த ட்ராப் அவுட் இல்லாமல் இருந்துச்சுனாவே இந்த குழந்தை திருமணம், குழந்தை தொழிலாளர் முறை, பாலியல் வன்முறை இதெல்லாம் நடக்காது. அப்போ தொடர்ந்து குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு வர வைக்க வேண்டியது பள்ளி மேலாண்மை குழுவோட வேலை. சரிங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் பாதுகாப்பை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருந்தாலும் ஒரு காலத்தில் வந்து கிராமங்களில் வந்து எல்லாருமே சர்வசாதாரணமாக நடமாடிட்டு தான் இருந்தோம். ஒரு சைடு ஆண் மக்கள் இருப்பாங்க, ஒரு சைடு பெண் மக்கள் இருந்தாங்க. அந்த மாதிரி சமயங்களில் கூட இவ்வளோ விபரீதங்கள் நடைபெறவில்லை அப்படின்னு நம்ம சொல்லணும். இன்றைக்கி நாகரிகம் வளர வளர குற்றங்களும் அதிகமாகிட்டு தான் இருக்குது. இன்னொரு கருத்து என்ன அப்படின்னா, இந்த 0 to 18க்குள்ளே இந்த குழந்தைகள் வந்து தப்பு செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தண்டனைகளும் கம்மி, நம்ம வந்து போயிட்டு வந்துடலாம் சீக்கிரம், நம்ம மேலே வந்து எந்த ஒரு ரிப்போர்ட்டும் இருக்காது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கு. இது உண்மையா? எண்ணம் இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அந்த குழந்தைகள் வந்து தவறான பாதைக்கு போகிறாங்க அப்படின்னா அதுக்கு யார் காரணம்? அந்த பெற்றோர்களும் இந்த சமுதாயமும் தான். அப்போ தவறான பாதைக்கு போயிட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தைகள் வந்து இளஞ்சிறார் நீதி சட்டம் 2015 பிரகாரம் அந்த குழந்தை வந்து ஒரு குற்றம் பண்ணிட்டான், ஒரு சட்டத்துக்கு முரண்பட்டு அந்த குழந்தை இருக்குது அப்படின்னா ஜுனைல் ஜஸ்டிஸ் போர்டு இளஞ்சிறார் நீதி குழுமத்தின் மூலமாக அந்த பையனுக்கு கவுன்சிலிங் கொடுத்து திருப்பி அந்த குழந்தையோட மறுவாழ்வுக்கு தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு குழந்தை வந்து தவறான பாதைக்கு அவனா போகல, இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களால் அந்த குழந்தை தவறான பாதைக்கு போகிறாங்க. அந்த தவறான பாதைக்கு போகக்கூடிய குழந்தைகளை நம்ம திருத்தி ஒரு நல்ல பாதைக்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? பெற்றோர்களுக்கும் இந்த சமுதாயத்துக்கு இருக்குது. அப்போ அந்த தவறான பாதைக்கு போகக்கூடிய குழந்தைகளை அடையாளம் காண வேண்டிய பொறுப்பு இருக்குது. அப்போ இந்த தவறான பாதைக்கு போகிறான் அப்படின்னா என்ன காரணம்? ட்ராப் அவுட் தான். அப்போ இந்த இடை நின்றுட்டான் அப்படின்னா பள்ளி வகுப்பறையில் அவன் இருக்கும் பொழுது பாடப்புத்தகத்தை படிப்பான், சக மாணவர்களோடு இருப்பான். அப்போ ட்ராப் அவுட் ஆகிட்டு ஊருக்குள்ளே இருக்கிறான், தெருவுக்குள்ளே இருக்கிறான் அப்படின்னா அவன் வந்து படிப்பில் அங்கே கிடையாது. என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், யார் கூட சேரலாம், யாரை பார்க்க போகலாம், என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், செலவுக்கு காசு வேணுமே அப்படின்ற மாதிரி அப்போ போவான். அப்போ அவன் குழந்தை தொழிலாளர் ஒரு பக்கம் வேலைக்கு போவான், இன்னொரு பக்கம் யாராவது சேர்மான பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு தவறான பாதைக்கு போவான். அப்போ இந்த மாதிரி குற்றங்கள் அதிகரிக்க தான் செய்யுது. அப்போ இந்த குற்றங்களை குறைக்கணும், குற்றங்கள் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்னா அது எல்லோருடைய பொறுப்பும் இருக்குது. ஒருவேளை தண்டனைகள் அதிகமாக இருந்தால் இந்த குழந்தை தொழிலாளர்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன குற்றங்கள் செய்யக்கூடிய இந்த குழந்தைகள் வந்து திருந்துவாங்களா? தண்டனைன்றது குழந்தைகளுக்கு தண்டனை கொடுக்கணுன்றது கிடையாது. குழந்தைகள் அது குழந்தை, அந்த குழந்தைக்கு தெரியாது நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாது. அப்போ குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லாத்துக்குமே இருக்குது. பெற்றோர்களுக்கு இருக்குது, நம்ம அந்த கிராமத்தில் இருக்குது, சமுதாயம். இந்த சமுதாயம்ன்றது யார்? அரசாங்கமும் அதில் உள்ளடங்கி இருக்குது. அப்போ அந்த குழந்தைக்கு தண்டனைன்றது இது கிடையாது. ஒரு தவறான பாதைக்கு போயிட்டான் அவனை திருத்த வேண்டிய பொறுப்பு இருக்குது. அப்போது திருத்தணும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு நல்லது எது கெட்டது எதுன்னா நீ வந்து எதிர்காலத்தில் நீ என்ன மாதிரி ஆக போகிற அப்படின்ற ஆற்றுப்படுத்துதல் அந்த குழந்தைக்கு புரிய வைக்கணும், கவுன்சிலிங் கொடுத்து புரிய வைக்கணும். புரிய வைக்க வேண்டியது தான் நமக்குடைய பொறுப்பு. இன்னைக்கு பெற்றோர்களாலேயும் குழந்தைகளுக்கு வந்து பாதிப்புகள் இருக்குது அப்படின்றது உண்மைதானே? உண்மைதான். இதுக்குரிய தீர்வுகள் அப்போது பெற்றோர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி குழந்தைகளை அடித்து சித்திரவதை பண்ணக்கூடிய குடும்பங்களும் இன்றைக்கி இருக்குது. குழந்தைகளை வந்து அடித்து சித்திரவதை பண்ணுறதுனால படிப்பில் வந்து அந்த குழந்தை ஆர்வம் காட்ட முடியல. அதே மாதிரி அந்த குழந்தை வந்து வீட்டுக்கு போனாவே அம்மா மேலே அப்பா மேலே அந்த உறவினர்கள் அந்த குடும்ப உறுப்பினர்கள் மேலே பயம் இருக்குது அந்த குழந்தைக்கு. அப்போ என்ன பண்ணுது, வீட்டுக்கு போகாமல் அந்த குழந்தை என்ன ஆகிடுது, யார் அந்த குழந்தைக்கு அன்பு அரவணைப்பு கொடுக்குறாங்களோ அங்கே பார்க்க போகுது. அப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா வீட்டை விட்டு ஓடி போகிறது, இல்லைனா ட்ரெயின் ஏறி பஸ் ஏறி எங்கேயாவது வெளியூருக்கு போயிடுறது. அப்போ இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுக்காக தான் நம்ம இருக்கிறோம். யாருக்காக சம்பாதிக்கிறோம்? குழந்தைகளுக்காக சம்பாதிக்கிறோம். நம்ம யாருக்காக வாழ்கிறோம்? நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணுன்றோம். நம்ம முடியாத காலத்தில் நம்ம குழந்தைங்க படித்து நம்மளை காப்பாற்றுவாங்கன்றது பெற்றோர்கள் உணரணும். ரொம்ப அழகாக வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. நேர்களே, இன்றைக்கி சட்டத்தின் பரவல் நிகழ்ச்சியில் குழந்தைகள் பாதுகாப்பில் சமுதாயத்தின் பங்கு இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் தொடர்பு கொண்டு விளக்கங்களை கேட்டு பெறலாம். தொடர்ந்து பேசலாம்.
இப்போ குழந்தைகள் பார்த்தோம் அப்படின்னா அன்றைக்கி எது கேட்டாலுமே பெற்றோர்கள் வாங்கி கொடுத்துட்றாங்க. செல்ஃபோன் வாங்கி கொடுக்குறது, வண்டி வாங்கி கொடுக்குறது, குழந்தைக்கு வேறு ஏதாவது தின்பண்டம் வாங்கி கொடுக்குறது, இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்றாங்க. ஆனால் குழந்தைக்கு அந்த அன்பு அரவணைப்பு யார் கொடுப்பா? அது எங்கே வாங்கி கொடுக்க முடியும்? அது இவங்க தான் கொடுக்கணும். அப்போ அந்த குழந்தைக்கு அன்பு அரவணைப்பு பெற்றோர்கள் கொடுக்கணும். ரெண்டாவது விஷயம், குழந்தைகளுக்கு நம்ம எது கொடுத்தாலும் இப்போ வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவன் பெரிய ஆளானதுக்கப்புறம் யாரை எதிர்பார்த்துருப்பான்? அவன் யாரை நாடுவான்? அந்த ஒரு கேள்விக்குறி இருக்குது. அதனால் குழந்தைகளுக்கு எது தேவையோ அதை மட்டும் தான் நம்ம வாங்கி கொடுக்கணும். இப்போ வந்து 18 வயசு கீழே குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்கள் வாங்கி கொடுக்கறது, கல்வி சார்ந்த பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். தேவையில்லாமல் அந்த 2 வீலர் வாங்கி கொடுக்கறது, தேவையில்லாமல் செல்ஃபோன் கொடுத்துட்டு சைபர் கிரைம் இணைய வழியில் வந்து இன்ஸ்டாகிராம் வச்சுக்கிட்டு, ஃபேஸ்புக் வச்சுக்கிட்டு, வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு குழந்தையோட புகைப்படத்தை வச்சுக்கிட்டு அதை மார்பிங் பண்ணி மற்றவங்களுக்கு அனுப்புறது, அதை பார்க்குறது, இந்த மாதிரி இணையவழி குற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம யாராவது குழந்தைகள் இந்த நிகழ்ச்சியை கேட்டாங்கன்னு வைங்களேன், உங்களை வந்து சத்தம் போட போகிறாங்க. ஒரு நேயர் காத்திருக்காரு, அவரோட கேள்வி என்னவா இருக்கும்? வணக்கம். வானவில் பண்பலைக்கு சிறப்பு விருந்தினருக்கு வணக்கம். வணக்கம். கண்தானம் மனிதநேயம் என்ற சிந்தனையோடு புத்தூர்லேருந்து துரை சுப்பிரமணியன் அருமையான யோசனைகளை சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ பசங்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும், சின்ன வயசுல இருந்து அவங்க தவறான பாதைக்கு, இப்போ பையன் டவுசர் போடுறான், பீடி குடிக்கிறான்னா சில பெண்கள், சில பேர், நான் எல்லாத்தையும் சொல்ல, அதை ஒரு பரிசோதனை முயற்சியா பண்றாங்க. இதை தடுக்கிறதுக்கு பெற்றவர்கள் ஆகிய நம்ம உறவினர்கள் அவங்கள எப்படி சின்ன வயசுல இருந்து என்னதான் சொல்லி கொடுக்கணும், என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப பள்ளிக்கூடத்துல இருந்து காலேஜ் வரைக்கும் செல்போன் கொண்டு போக அனுமதிக்கிறாங்க. இதை வந்து தடை பண்ணலாமே. சாதாரண ஒரு செல்போன் பேசுறதுக்கு வேணா கொண்டு போகலாம், இந்த ஸ்மார்ட் மொபைல் இந்த மாதிரிலாம் கொண்டு போகாம அரசாங்கம் மூலமா ஒரு தடை போடலாமா, பள்ளிக்கூடத்துலயும் காலேஜும் கொண்டு போகாத அளவுக்கு அப்படிங்கறத பத்தி எதுவும் ஒரு சட்டங்கள் வர வாய்ப்பு இருக்கா? இதை பத்தி விளக்கமா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். பெரிய கேள்வியா கேட்டிருக்காரு, சட்டங்கள் கொண்டு வரலாமான்னு. அதாவது குழந்தைகள் வந்து இன்னைக்கு ஆடை அணிகிறாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுடைய உரிமைகள்னு சொல்லலாம். ஆனால் வந்து அதில் வந்து ஒரு கட்டுப்பாடு அப்படின்றது பெற்றோர்கள் தான். இப்போ குழந்தைகளுக்கு துணி பள்ளிக்கூடத்தில் சீருடை கொடுக்குறாங்க, இல்லை குழந்தைகளுக்கு வந்து நம்ம வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம பெற்றோர்கள் நம்ம வாங்கி கொடுக்குறது தான். நம்ம பைசா கொடுத்து குழந்தைகளை வாங்க சொல்கிறோம், நம்ம இருந்த அந்த இடத்துல அந்த குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கணும். அது ஆடை அப்படின்றத பொறுத்த வரைக்கும் அது ஒவ்வொருடைய உரிமை, அது நம்ம வந்து தலையிட முடியாது. ரெண்டாவது, செல்ஃபோன் அப்படின்றது இன்றைக்கி வந்து பாடம்னா இன்றைக்கி படிப்புன்றது இன்றைக்கி வந்து செல்ஃபோன்லேருந்து எவ்வளோ இது வந்து விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுடைய அறிவை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு சில குழந்தைகள் தவறான பாதைக்கு போயிடுறாங்க. அதில் வந்து வரக்கூடிய அது விளம்பரமாக இருக்கட்டும் அல்லது வரக்கூடிய வேறு தகவலாக இருக்கட்டும், அதை என்ன பண்ணிடுறாங்க, தவறான பாதைக்கு போகும்பொழுது தான் இந்த இணையவழி சார்ந்த இந்த ஆபாசம் சார்ந்த விஷயங்கள் போகிறது, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் போகும்பொழுது தான் தவறான பாதைக்கு அந்த குழந்தைங்க போயிடுறாங்க. இன்றைக்கி எத்தனையோ குழந்தைகள் பார்த்தோம்னா இன்றைக்கி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பில் எத்தனையோ குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. அப்போ அந்த மாதிரி இணைய செல்ஃபோனால் இவ்வளோ குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அதை வந்து கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு வந்து பெற்றோர்கள்ட்ட இருக்குது. ஒரு குழந்தை வந்து செல்ஃபோன் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா பெற்றோர்கள் வந்து அது படிப்பு சார்ந்த விஷயத்துக்கு தான் அவன் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறானா, இல்லை யாருக்காவது தேவையில்லாமல் மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கானா, தேவையில்லாததை வந்து அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறானன்றது அது பெற்றோர்கள் தான் கண்காணிக்க முடியும். இன்றைக்கி பள்ளி கல்லூரிகளில் பார்த்தோம் அப்படின்னா பாட வேலையில் வந்து செல்ஃபோன் பயன்படுத்தக்கூடாது, அதே மாதிரி பள்ளி கல்வித்துறையும் வந்து குழந்தைகள் வந்து செல்ஃபோன் பள்ளி வளாகத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எத்தனையோ சுற்றறிக்கை அரசாணைகள் போட்டிருக்கிறாங்க. ஆனால் ஒரு சில குழந்தைகள் வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஆசிரியர்களுக்கு தெரியாமல், பெற்றோர்களுக்கு தெரியாமல் அந்த செல்ஃபோனை கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் அது தவறான பிரச்சனைக்கு போகும்பொழுது தான் குழந்தைகள் மாட்டிக்கிறாங்க. இன்றைக்கி எத்தனை கேஸ் எங்கள்கிட்ட வர்றாங்க, இணைய வழியில் வந்து ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிறாங்க, அந்த வீடியோ காலில் பேசுகிறாங்க, அதை ரெக்கார்ட் பண்ணி பணம் கேட்டு மோசடி பண்ணுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. அப்போது அந்த குழந்தைகள் வந்து ஒரு லிமிட்டோட, ஒரு எல்லைன்னு ஒன்று இருக்குது, அந்த லிமிட்டோட வந்து குழந்தைகள் வந்து செல்ஃபோனை பயன்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த இணையவழி குற்றங்கள் சார்ந்து ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா 1930 டோல் ஃப்ரீ நம்பருக்கு நம்ம ஃபோன் பண்ணலாம். போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே சைபர் கிரைமுக்கு வந்து 1930 ஒரு டோல் ஃப்ரீ நம்பருக்கு அதுக்கு தகவல் தெரிவித்தோம் அப்படின்னா இந்த இணையவழி குற்றங்களை வந்து நம்ம வந்து குறைக்கலாம், இணையவழி குற்றங்கள்லேருந்து நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கலான்றதை தெரிவிச்சுக்கிறேன். இப்போது மனச்சிதைவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இப்போ கூர்நோக்கு இல்லங்கள் நிறைய வந்து அங்கங்கே செயல்பட்டு இருக்கு. இதை வந்து பெற்றோர்கள் வந்து கொண்டு போய் விட்டுறாங்க. சில குழந்தைகள் வந்து தெரியாமல் ஒரு தவிர அந்த குழந்தை மேலே தப்பு இருக்காது, ஆனால் அது பாதிக்கப்பட்டு இருந்தது அப்படின்னா அந்த குழந்தைகள் மனதளவில் சரியாயிட்டு வந்துட்டு இருந்தாலும் இந்த பெற்றோர்களோட ஒத்துழைப்பு இருந்தால் தானே அது சரியாகும். ஆமாம். இப்போது குழந்தைகள் வந்து ஏதோ ஒரு காரணத்தில், ஏதோ ஒரு சூழ்நிலையில், ஏதோ ஒரு தவறு நடந்துருது, ஏதோ ஒரு தவறு சூழ்நிலையில் நடந்துருது. அதை வந்து பெற்றோர்கள் வந்து குத்தி குத்தி காட்டுவாங்க, குத்தி நீ அப்படி தானே இருப்ப, நீ இப்படி தானே இருப்பேன் அப்படின்றது குழந்தைகள்கிட்ட சொல்லி காட்டுறதுனால அந்த குழந்தை பழசை மறந்ததை கூட நினைக்க பார்க்க வேண்டியதாக இருக்கும், அதை சொல்லி காட்டுற மாதிரி ஆகிடும். ஆனால் குழந்தைகள் வந்து ஒரு தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை சுட்டி காட்டி திருப்பி சொல்கிறத வந்து அதை குறைச்சிக்கணும். அது பெற்றோர்களாக இருக்கட்டும், ஆசிரியராக இருக்கட்டும், இந்த சமுதாயமாக இருக்கட்டும். ஒரு குழந்தை தவறான பாதையில் ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு தப்பு நடந்து
கடந்து அந்த குழந்தை வந்து மன அழுத்தத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருந்துகிட்டு இருக்கு. திருப்பி வந்து எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி அந்த குழந்தைக்கு வந்து திருப்பி பிரச்சனையை வந்து ஞாபகப்படுத்தினோம்னா அது குழந்தைக்கு வந்து மன அழுத்தம் சார்ந்த பிரச்சனைகள் வர செய்யும். அதனால் வந்து குழந்தைகள்கிட்ட வந்து ஒரு தவறு நடந்துருச்சுன்னா அதை சொல்லி காட்ட வேணான்றது என்னோட வேண்டுகோள். இப்போ குழந்தைகள் நலக்குழு இருக்கீங்க இல்லையா, உங்களுடைய செயல்பாடுகள் இந்த குழந்தைகளுக்காக எந்தெந்த வகையிலலாம் செயல்பட முடியும்? இப்போது மாவட்ட குழந்தை நலக்குழுன்றது எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்திலுமே மாவட்ட குழந்தை நலக்குழு இருக்குது. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக பாதுகாப்பு பராமரிப்பு நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பாதுகாப்பு பராமரிப்பு அப்படின்னா ஒரு குழந்தை யாசகம் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு குழந்தை திருமணம் நடக்குது, பாலியல் வன்முறை நடக்குது, தெருவோரத்தில் ஒரு குழந்தை இருக்குது, இல்லை குழந்தைய வந்து அடித்து சித்திரவதை பண்ணுறாங்க. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு எங்கெங்கெல்லாம் பாதுகாப்பு இல்லையோ, எங்கெங்கெல்லாம் பராமரிப்பு இல்லையோ அந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து மாவட்ட குழந்தை நலக்குழு வந்து பாதுகாப்பு பராமரிப்பு அந்த குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க. அந்த குழந்தைகளுக்கு கல்வி சார்ந்த நிறுவனங்களையும் நாங்கள் வந்து எங்களுடைய குழந்தைகள் இல்லத்திலையும் நாங்கள் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். இது வந்து மாவட்ட குழந்தை நலக்குழு. இன்னொன்று இளஞ்சிறார் நீதிக்குழு இருக்குது. அது வந்து 18 வயசு கீழே சட்டத்துக்கு முரண்பட்ட குழந்தைகள்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குற்றம் ஏதோ ஒரு தவறான பாதைக்கு போயிட்டான் அப்படின்னா அந்த 18 வயசு கீழே சட்டத்துக்கு முரண்பட்ட குழந்தைகள் வந்து இளஞ்சிறார் நீதி குழுமத்தில் அரசு கூர்நோக்கு இல்லத்தில் அந்த பையனுடைய மறுவாழ்வு பணிகள் அவங்க பார்ப்பாங்க. குழந்தை நலக்குழுன்றது அந்த பாதுகாப்பு பராமரிப்பு தேவைப்படக்கூடிய குழந்தைகளுடைய மறுவாழ்வு பணிகள் பார்ப்போம். இந்த மாவட்ட குழந்தை நலக்குழு இளஞ்சிறார் நீதிக்குழுன்றது இளஞ்சிறார் நீதி சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இப்போ இவங்களுக்கு வந்து கல்வி வசதி அல்லது திருமண வாய்ப்புகள் இது எல்லாமே நீங்கள் பண்ண முடியுமா? கல்வி நாங்கள் கொடுத்துருவோம். 18 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்குமே வந்து எங்களுடைய குழந்தை நலக்குழு மூலமாக நாங்கள் கல்வி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது சார்ந்து 18 வயசுக்கு மேலே அம்மா அப்பா கிடையாது, ஆதரவு இல்லாமல் இருக்கிறாங்க, உறவினர்கள் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா பிற்காப்பு வளர்ப்பு திட்டம் அப்படின்னு இருக்கும், ஆஃப்டர் கேர்னு ஒரு ஸ்கீம். 21 வயசு வரைக்கும் நாங்கள் வந்து கல்வி கொடுக்கறதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகள் எல்லாமே நாங்களே பண்ணி கொடுக்குறோம். யாருமே வந்து ஏதாவது கட்டணும் அதெல்லாம் கிடையாது. எல்லாமே வந்து நம்மளுடைய குழந்தை நலக்குழு மூலமாக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறைன்ற டிபார்ட்மெண்ட் கீழே அந்த குழந்தைகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் நாங்கள் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு நேயர் வந்திருக்காரு, அவருடைய கேள்வி என்ன? வணக்கம். இனிய காலை வணக்கம் மேம். நான் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். வணக்கம் ஐயா. எனக்கு என்ன கேள்வினா, வணக்கம் மேடம். குழந்தை அப்படிங்கறது வேலை செய்யறாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அப்ப வந்து நம்ம புகார் அப்படிங்கறத கொடுக்கறோம் அப்படின்னா அதற்கு வீடியோ அத்தாட்சி அப்படிங்கறது நேர்ல போய் தான் கொடுக்கணுமா அல்லது 1098 கால் பண்ணி சொன்னா போதுமா? பர்சனல் டீடைல்ஸ்லாம் ரிவீல் பண்ணறதுக்கு இஷ்டம் இல்ல, இருந்தாலும் அந்த விஷயங்கள்லாம் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா அதற்கும் சட்டத்துல வாய்ப்பு இருக்கா, இல்லைன்னா நேர்ல ரிட்டன் கம்ப்ளைண்ட் தான் எடுத்துக்குவாங்களா? இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. வணக்கம் மேடம். ரிட்டன் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க தேவை. நம்ம வந்து ஒரு குழந்தையோட பாதுகாப்புக்காகவும் குழந்தையோட மறுவாழ்வுக்காகவும் நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். அப்படிங்கும்போது நம்ம வந்து அந்த குழந்தையோட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண போகிறோம் அப்படின்னா நீங்கள் 1098க்கு நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லலாம். நீங்கள் போய் சம்மந்தப்பட்ட லேபர் இன்ஸ்பெக்டரை பார்க்கணும், ஃபேக்ட்ரி இன்ஸ்பெக்டரை பார்க்கலாம் கிடையாது. ஒரு குழந்தை தொழிலாளர் வந்து ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்கன்னு நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னாவே 1098க்கு நீங்கள் தகவல் சொன்னாவே போதும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சைல்டு ஹெல்ப்லைன் ஸ்டாஃபு, தொழிலாளர் நலத்துறையில் இருக்கக்கூடிய லேபர் இன்ஸ்பெக்டர், சம்மந்தப்பட்ட லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய சைல்டு வெல்ஃபேர் போலீஸ் ஆஃபீஸர், இவங்க எல்லாருமே இணைஞ்சு அந்த குழந்தையை மீட்டு சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அந்த குழந்தைக்கு தேவையான மறுவாழ்வு பணிகளை நாங்கள் பார்ப்போம் மேடம். ரொம்ப அழகான தெளிவான விளக்கங்களை கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ வந்து ஒரு குழந்தை ஒரு இன்னலுக்கு ஆளாக இருக்காங்க, நான் வந்து வேற 3வது தெருவோ அல்லது அவங்களுக்கு தெரியாத ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு நபர், நான் வந்து அவங்கள பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றப்ப என்னுடைய உதவியோ என்னுடைய பேர் எதுவுமே நான் சொல்ல விரும்பலை, நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். அந்த கம்ப்ளைண்ட்டை நீங்கள் எடுத்துக்குவீங்களா? கண்டிப்பாக எடுத்துக்குவோம். அந்த குழந்தைகளுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு தான் அரசு பல்வேறு நடவடிக்கைகள், பல்வேறு முயற்சிகள், பல்வேறு சட்ட திட்டங்கள்லாம் கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. எப்படி போய் நீங்கள் விசாரிப்பீங்க? குழந்தை ஒரு நீங்கள் கம்ப்ளைண்ட்டாக ரிட்டனாக எங்கள்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னா ரிட்டன் தான் கொடுக்குறோம். நாங்கள் ரிட்டனாக கொடுக்குறீங்க அப்படின்னா நாங்கள் மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலகு, குழந்தை நலக்குழு, குழந்தைகள் உதவி மையம், சம்மந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து சைல்டு வெல்ஃபேர் போலீஸ் ஆஃபீஸர் வேணும்னா அவங்க எல்லாருமே ஒரு டீமாக போய் தான் அந்த குழந்தைகிட்ட பேசுவோம். குழந்தைகிட்ட பேசும்பொழுது குழந்தைகிட்ட மட்டும்தான் பேசுவோம், மற்றவங்களை யாருமே வச்சுக்க மாட்டோம். ஏன்னா அந்த குழந்தையோட ஒரு ரகசியம் சொல்கிறாங்க, ஒரு தகவல் சொல்கிறாங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது. இல்லை அப்படின்னா அந்த குழந்தையை வந்து எங்களுடைய அலுவலகத்துக்கு வர சொல்லி கூட நாங்கள் குழந்தைகிட்ட பேசுவோம். அந்த குழந்தைக்கு பயம் இருக்கக்கூடாது, குழந்தைக்கு தைரியத்தை நாங்கள் உருவாக்கணும், குழந்தைக்கு வந்து குழந்தையோடு நாங்கள் பேசணும். குழந்தை உரிமையும் மனித உரிமை அப்படின்றதுல நாங்கள் பார்க்கணும். இப்போ நீங்கள் வந்து எல்லாருமே உங்களுடைய அனைத்து உதவியாளர்களோடு சேர்ந்து போகிறீங்களா? இப்போ ஒரு சின்ன குழந்தை உங்களெல்லாம் பார்த்தோன்னா ஒரு பயப்படும், ஒரு மிரட்சியில் இருக்கும் கண்டிப்பாக. இப்போ சில பேர் வந்து இப்போ போலீஸ் காவல்துறையும் போகிறாங்க அப்படின்னா அவங்க யூனிஃபார்மோடு போவாங்களா இல்லை வந்து சாதாரண? ஒரு குழந்தை பாதிக்கப்பட்ட குழந்தை இருக்கிறாங்க அப்படின்னா குழந்தை வந்து ஒவ்வொரு காவல் நிலையத்திலுமே சைல்டு வெல்ஃபேர் போலீஸ் ஆஃபீஸர் இருக்கணும் அப்படின்றது விதி, ஒரு ரூல்ஸ் இருக்குது. அப்போ இந்த சைல்டு
வெல்ஃபேர் போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு பாதிக்கப்பட்ட குழந்தைய போய் பார்க்கும் பொழுது யூனிஃபார்மில் போகக்கூடாது. அதே மாதிரி எஸ்ஐ ரேங்க்கில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகிட்ட தான் அவங்க ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும், விசாரிக்கணும். இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி குழந்தைய வந்து போலீஸ் ஜீப்பில் ஏற்றுறது, போலீஸ் ஸ்டேஷனில் போய் வச்சு விசாரிக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு குழந்தை வந்து ஒருத்தரை பார்க்குறாங்க அப்படின்னா பயப்படுது அப்படின்னா, ஐயோ இவர் வந்து போலீஸாக இருக்கிறாரு, இவர் பயந்துடுவோம், நம்ம எப்படி இதை சொல்கிறது தகவல்னு அந்த குழந்தை வந்து ஒரு பயத்தில் தான் இருக்கும். அதனால் வந்து குழந்தைகிட்ட வந்து குழந்தை மாதிரி தான் பேசணும். குழந்தை அந்த மழலை அந்த இதுக்கு நம்ம போயிடணும். குழந்தைய நம்ம மாறிடணும் அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள். அப்போ அந்த மாதிரி தான் நம்ம அந்த குழந்தைகிட்ட இருந்து தகவலை வாங்க முடியும். இப்போ விசாரணைகள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் இருந்தாலும் இப்போ சில பேர் சொல்லுவாங்க, இப்போ பேரண்ட்ஸே இருக்காங்க அப்படின்னா அவங்க கேட்டாங்கன்னா நான் இதை மட்டும்தான் சொல்லணும், வேற எதுவும் சொல்லக்கூடாது, என்ன நடந்ததுன்றதை வந்து நீ இது பண்ணிடு மறைச்சிரு அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் வளர்ந்த குழந்தைகளாக இருந்தால் வந்து உனக்கு எதிர்காலம்னு ஒன்று இருக்குது, இதெல்லாம் வெளியில் சொல்ல வேண்டாம், இது நமக்கு அசிங்கம் அப்படின்லாம் சொல்லி தருவாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள்? குழந்தைகள் வந்து நீங்கள் சொல்லக்கூடியது கண்டிப்பாக இருக்குது. ஆனால் குழந்தைகளுக்காக தான் நாங்கள் இருக்கிறோன்றது அந்த குழந்தைக்கு நாங்கள் புரிய வைப்போம். குழந்தையோட பாதுகாப்புக்காக தான் குழந்தை நலக்குழு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ குழந்தைகள் நலன் தான் எங்களுக்கு முக்கியம். அப்போ குழந்தையோட நலனுக்காக நாங்கள் பேசும்பொழுது எங்களை பற்றி நாங்கள் அறிமுகப்படுத்திக்கிறோம், அந்த குழந்தைகிட்ட பேசுகிறோம். அப்படி பேசுகிறதுல அந்த குழந்தை வந்து சொல்கிறதுல வந்து எனக்கு அம்மா பக்கத்தில் இருக்கிறாங்க, எனக்கு சொல்ல இது இல்லை அப்படின்னா எங்கள்கிட்ட வந்து வரவேற்பு இல்லை, ரிசப்ஷன் யூனிட் இருக்குது. அந்த இதில் வந்து நாங்கள் ஒரு நாள் 2 நாள் வச்சுருந்து கூட அந்த குழந்தைகிட்ட வந்து கவுன்சிலிங் கொடுத்து நாங்கள் பேசுவோம். அப்போ அந்த குழந்தைகிட்ட இருந்து ஒரு தகவலை வாங்கணும் அப்படின்னா அன்னைக்கே முடிஞ்சாலும் நாங்கள் வாங்குவோம். இல்லை ஒரு 2 நாளைக்கு வந்து எங்களுடைய ரிசப்ஷன் யூனிட்டில் இருந்து அது சம்மந்தப்பட்ட கவுன்சிலர் இருக்காங்க, அந்த குழந்தைகிட்ட பேசி அந்த தகவலை வாங்குவாங்க. அப்போது அந்த 2 நாள் டைம்ன்றது என்னன்னா அந்த குழந்தை உணரணும், நம்ம வந்து நமக்காக இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, அரசாங்கம் இருக்குது, குழந்தை நலக்குழு இருக்குது, சைல்டு ஹெல்ப்லைன் இருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட் இருக்குது, இவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னா நம்ம ஏன் சொல்லக்கூடாது, நமக்கு தானே எல்லாமே இருக்கிறாங்கன்றது குழந்தைங்க சொல்லிட்டு இருக்காங்க. தைரியமாக வந்து முன் வந்து குற்றங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, எங்கே நடக்கிறாங்க என்னன்னு. இந்த தகவல்கள் எல்லாம் நீங்கள் வந்து ரகசியமாகவே வச்சுருக்காங்க. கண்டிப்பாக ரகசியமாக. அதே மாதிரி ஒரு குழந்தை பாதிக்கப்பட்ட குழந்தையோட புகைப்படத்தையோ குழந்தையோட அட்ரஸோ வந்து வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்றதுல எனக்கு இளைஞரார் நீதி சட்டத்தில் இருக்குது. ஒரு குழந்தையோட அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடாது. அப்போ நான் ஒரு குழந்தையோட அடையாளத்தை நான் வெளிப்படுத்துகிறேன் அப்படின்னா நான் ஒரு தவறான நபர் அப்படின்றது சட்டத்தில் இருக்குது. இப்போ கூர்நோக்கு இல்லங்கள் வந்து நிறைய செயல்படுது. இந்த கூர்நோக்கு இல்லங்களில் இந்த குழந்தைகளையோ அல்லது வந்து கைவிடப்பட்ட சிறார்களையோ மற்ற நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தை தொழிலாளர்கள் இவங்களெல்லாம் கொண்டு வந்து விடுறீங்க இல்லையா, இவங்களுக்கு தேவையான உதவிகள் அப்படின்றது வந்து எப்படி நடக்கும்? இப்போ பார்த்தோம்னா கூர்நோக்கு இல்லம் அப்படின்றது ஒரு அது வந்து 18 வயசு கீழே இந்த சட்டத்துக்கு முரண்பட்ட குழந்தை இளஞ்சிறார் நீதி குழுமத்தின் மூலமாக அந்த அரசு கூர்நோக்கு இல்லத்தில் இருப்பான். இந்த குழந்தை தொழிலாளர், குழந்தை திருமணம், குழந்தைய வச்சு யாசகம் எடுக்கிறாங்க, குழந்தைய அடித்து சித்திரவதை பண்ணுறாங்கன்னா அவங்க குழந்தை நலக்குழு மூலமாக பராமரிப்பு இல்லத்திலேயோ வரவேற்பு இல்லத்திலேயோ இருப்பாங்க. இவங்க தனியாக இருப்பாங்க, அவங்க தனியாக இருப்பாங்க, 2 பேரும் ஒன்றா இருக்க மாட்டாங்க. அப்போது அங்கே இருக்கும் பொழுது அந்த குழந்தைங்களுக்கு வந்து கவுன்சிலிங்கிறது முக்கியம். அந்த குழந்தைக்கு ஏன்னா முதல்ல வந்தவனே பார்த்தோம்னா பிரச்சனைகள் நாங்கள் பேச மாட்டோம், இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் கொடுப்போம், அப்புறம் வந்து குரூப் கவுன்சிலிங் கொடுப்போம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு குழந்தைக்கும் வந்து பார்த்தோம்னா ஐசிபி தனிநபர் பராமரிப்புன்னு ஒன்று இருக்கும். அந்த குழந்தை எப்போ பிறந்துச்சு, எப்போ படிச்சிச்சு, அவங்க அப்பா அம்மா எப்படி, அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை என்ன அப்படின்றதெல்லாம் ஃபஸ்ட்டு எல்லாம் பேசி முடிச்சுட்டு தான் அந்த குழந்தைக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்றது சொல்லும். நான் வந்து இப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் இப்படி படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை எனக்கு தீர்க்கறதுக்கு தான் எனக்கு வந்து ஹெல்ப் தேவை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த பிரச்சனையை நாங்கள் தீர்க்கறதுக்கான வழிகாட்டுதல் நாங்கள் பண்ணி கொடுப்போம். இதுவரையும் ரொம்ப அழகாக வந்து சமூகத்தில் வந்து குழந்தைகள் பாதுகாப்பு அப்படின்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இன்னும் கிராமப்புறங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருமணங்கள் அப்படின்றது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. தம்பி சொந்தம், அண்ணன் பிள்ளை சொந்தம் விட்டுறக்கூடாது, தம்பி சொந்தம் விட்டுறக்கூடாது, பரவாயில்ல அவளுக்கு வந்து வயசு தான் இருக்குது, நாங்கள் அதை பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. சில பேர் வந்து அதை வந்து ஒரு சிலர் கல்வி கற்றவங்க சொல்கிறாங்க குழந்தை திருமணம் நடைபெற போகுது அப்படின்றது அறிவிப்புகள் இருக்குது. சில நேரங்களில் இந்த தகவல் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அந்த மாதிரி ஏதாவது திருமணங்கள் நிறுத்தப்பட்டிருக்கு. அதாவது குழந்தை திருமணம்ன்றது அந்த சட்டத்தோட பேரே பார்த்தோம்னா குழந்தை திருமண தடுப்பு சட்டம் தான். குழந்தை திருமண தடுப்பு சட்டம். அப்போ ஒரு குழந்தை திருமணம் நடக்குதுன்னா நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுக்கணும். நம்ம தடுக்காமல் விட்டுட்டோம், ஒரு குழந்தை திருமணம் நடந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தை உடல் அளவில் மன அளவில் பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் சமுதாயம் சார்ந்த பிரச்சனைகள் வர இருக்குது. அப்போ குழந்தை திருமணத்தை தடுக்கணும் அப்படின்னா, குழந்தைகளுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் அப்படின்னா ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு பஞ்சாயத்துலையுமே கிராம அளவிலான குழந்தை பாதுகாப்பு குழுன்னு இருக்குது, வில்லேஜ் லெவல் சைல்டு ப்ரொடெக்ஷன் கமிட்டி. இந்த கமிட்டியில் அந்த பஞ்சாயத்து தலைவர் தான் தலைவராக இருப்பார். குழந்தை பாதுகாப்பு குழுவோட தலைவர் அவர் தான். அதில் உறுப்பினர்கள் பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய அங்கன்வாடி பணியாளர், கிராம சுகாதார செவிலியர், பள்ளி தலைமை ஆசிரியர், சுய உதவி குழு பிரதிநிதி, தொண்டு நிறுவன பிரதிநிதி, அந்த ஊரில் இருக்கக்கூடிய 2 குழந்தைகள், அந்த குழந்தைகள் வந்து கமிட்டியில் கருத்து சுதந்திரம் அதை சொல்கிறதுக்கு அங்கே 2 குழந்தைகள் அதில் மெம்பராக இருப்பாங்க.
இருப்பாங்க. இப்போ இவங்க ஒரு 15க்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் வந்து 3 மாதத்துக்கு ஒரு முறை நம்ம அந்த கிராமத்தில் கூடி குழந்தைகளுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும். அதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு வந்து வில்லேஜ் லெவல் சைல்டு ப்ரொடெக்ஷன் கமிட்டிக்கு இருக்குது. அது பஞ்சாயத்து தலைவர் வந்து 3 மாதத்திற்கு ஒரு முறை கூட்ட வேண்டியது இருக்குது. இதுக்கு வந்து நம்மளுடைய அரசாணையே இருக்குது. நம்மளோட சமூக நலத்துறையிலேயே ஒரு அரசாணை வந்து ஜிஓ நம்பர் 30 இருக்குது. இப்போ கிராம அளவில் மட்டும் கிடையாது. கிராம அளவில் வந்து பஞ்சாயத்து தலைவர் இருப்பாங்க. அடுத்து வட்டார அளவில் பிளாக் லெவல் சைல்டு ப்ரொடெக்ஷன் கமிட்டி, அதில் வந்து யூனியன் சேர்மன் தலைவராக இருப்பாங்க, பிடிஓ இருப்பாங்க, ஐசிடிஎஸ் சிடிபிஓ இருப்பாங்க, போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க, லேபர் இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க. அதில் ஒரு 15க்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் வந்து அதில் இருப்பாங்க. அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருடைய தலைமையில் மாவட்ட அளவிலான குழந்தை பாதுகாப்பு குழு இருக்கும். இதை தாண்டி இன்னைக்கு பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சியில் மண்டல அளவில் குழந்தை பாதுகாப்பு குழுக்கள் இருக்காங்க. இப்போ இவ்வளோ குழந்தைகள் பாதுகாப்பு குழுவும் இந்த சமுதாயத்தில் இருக்குது. அப்போ இந்த குழு உறுப்பினர்கள் வந்து நம்மளுடைய குழந்தைகள் பாதுகாப்பை கண்காணிக்கிறதுக்கு தான் இவ்வளோ பணிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்போது நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அரசாங்கத்தோடு இணைந்து குழந்தைகளுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறவர்களோடு அவங்களுடைய உதவியை நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போது நம்ம கிராமத்தில் ஒரு குழந்தை திருமணம் நடக்குது. ஒரு குழந்தை திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிச்சயம் பண்ணுறாங்க, ஒரு வெத்தலை பாக்கு மாற்றுறாங்க, இல்லை பரிசம் போகிறாங்கன்னா அதுக்கு முன்கூட்டியே தகவலை சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த குழந்தை திருமணத்தை தடுத்துருவோம். அதே மாதிரி ஒரு குழந்தை பள்ளிக்கூடம் போகாமல் 2-3 நாள் வீட்டில் இருக்கிறான் அப்படின்னா அந்த தகவல் சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைய வந்து திருப்பி மீண்டும் பள்ளிக்கூடத்துக்கு வர வச்சிரும். இல்லைனா குழந்தை தொழிலாளராக உருவாயிருவான், இல்லைனா தவறான பாதைக்கு போயிடுவான். அப்போது இந்த குழந்தை பாதுகாப்பு குழுக்கள் தாண்டி இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் குழந்தைகளுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தணுன்றதை நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப அழகாக வந்து எங்கேருந்து ஒரு ஆரிஜின் உருவாகுது, எங்கே கொண்டு போய் அது முடியுது அப்படின்றத வந்து விவரமாக சொல்லிட்டீங்க. இப்போ குழந்தைகள் மட்டும்தான் இன்றைய நாட்டின் அடுத்த தலைமுறைகள் இல்லையா? நாட்டின் தலைவர்கள் அவங்க தான். அவங்க சரியாக இருந்தால் நம்மளுடைய சமூகம் கரெக்டாக இருக்கும். இது எல்லாத்திற்குமே முக்கிய அடிப்படை காரணம் எங்கே உருவாகுது அப்படின்னா பெற்றோர்கள் தான். இப்போ சமுதாயத்திற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய கருத்துக்கள். சமுதாயத்தில் கொடுக்குறோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து நல்ல ஒரு கல்வி கிடைக்கணும். அப்போ நல்ல கல்வி கிடைக்கணும் அப்படின்னா சமுதாயத்தில் குழந்தைகள் மீதான வன்முறை இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய பங்களிப்பு தேவைப்படுது. அதே மாதிரி குழந்தைகளுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தணும். குழந்தை வந்து கல்வியை தாண்டி இந்த அரசு சட்டங்கள் இருக்குது, திட்டங்கள் இருக்குது அப்படின்ற ஒரு கல்வின்ற வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தணும். குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான சுகாதாரமான பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும். குழந்தைகளுடைய நலவாழ்வு, பாதுகாப்பு, வளர்ச்சி இதோட இந்த பங்களிப்பு வந்து அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கணும். அப்போ இந்த சமுதாயம் குழந்தைகளுடைய பாதுகாப்புக்காக இருக்கணும். அது சம்பந்தமாக ஏதாவது தகவல் தெரிவிக்கணும் அப்படின்னா குழந்தைகளுக்கான இலவச தொலைபேசி எண் 1098க்கு தகவல் தெரிவிக்கலாம். மாவட்ட குழந்தை நலக்குழுக்கு தகவல் தெரிவிக்கலாம். மாவட்ட குழந்தை பாதுகாப்பு குழுக்கு தகவல் தெரிவிக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப அழகாக வந்து இன்றைய சட்டத்தின் பார்வையில் நிகழ்ச்சியில் குழந்தைகளின் பாதுகாப்பில் சமுதாயத்தின் பங்கு அப்படின்னு நம்ம தலைப்பு கொடுத்திருந்தாலும் நேயர்களுக்கு பல நல்ல கருத்துக்களை வந்து எடுத்து சொல்லியிருக்கீங்க. ஒரு பெற்றோரோட பங்கு தான் இங்கே மிக மிக முக்கியம். பெற்றோர் தன்னுடைய குழந்தை வளர்ப்பில் எவ்வளவு அக்கறை செலுத்துகிறாங்களோ அந்த குழந்தை வளர்ந்து